பெண்களுக்கு மாரடைப்பு வரத்துக்கான வாய்ப்பு கம்மின்னு பார்த்தோம். ஆனால் அப்படி வந்தால் ஆண்களை விட 3 மடங்கு அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன இதுக்கான முக்கியமான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய உடல் நோய் வரும்போது தனக்கு ஏற்படுற அந்த ஒரு நோயை சரியான நேரத்தில் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையோ இல்லை ஒரு மருத்துவர்கிட்டையோ அணுகாமல் கண்டுக்காமல் விடுறது தான் முக்கியமான காரணம். எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் விமென்ஸ். நெஞ்சு வலி வந்தாலும் அதை அவங்க வித்தியாசமா உணர்றாங்க. அதை நாங்க இங்கிலீஷ்ல ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நடக்கிற நோய் ஒன்னா இருந்தாலும், அதாவது இருதயத்துல ரத்த குழாய் தான் நடைபெற்றாலும் அவங்க அதை உணர்ற விதம், அது உங்களுக்கு ஏற்படுற அந்த வலி, அதை அவங்க உணர்ற விதம் வேற மாதிரி இருக்கிறதுனால அவங்க கரெக்டான டைமுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் தேடுறது இல்லை. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது, ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் உயிரிழப்பு அதிகமாக ஆண்களை விட அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அடுத்தது அவங்க ஹாஸ்பிட்டல்லே போனாலும் அவங்களுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும் போதும் அதுல இந்த ஹெல்த் சிஸ்டம் இட் செல்ஃப் அதை சரியான டைமுக்கு பிக்கப் பண்றதும் லேட் ஆகுறது. ஏன்னா சிம்டம்ஸே வித்தியாசமா சொல்றதுனால நிறைய நேரம் அது ஒரு அசிடிட்டியோ இல்ல வேற சதை சம்பந்தப்பட்ட வலியோன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நிறைய நேரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ்னால தான் பெண்களுக்கு மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏற்படுற உயிரிழப்பு எப்பவும் அதிகமா இருக்கு. மூணாவதா சொல்லப்படுற காரணம் அவங்களுக்கு லேட்டான வயசுல தான் மாரடைப்பே வருது, அதனால அவங்க உடல் அந்த மாரடைப்பை தாங்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாலும் ஏஜ் வைஸ் கம்பேரிசன் பண்ணும்போது ஈவன் வயதான பெண்களுக்கு மாரடைப்பு வரும்போதும் அதே வயதான ஆண்களை விட அவர்களுக்கு உயிரிழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம்.